வணக்கம். வெல்கம் டு டாக்டர் சிஎஸ்கே யூடியூப் சேனல். நான் உங்கள் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் சந்தியா பிரகாஷ். இன்னைக்கான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் உணவு உட்கொள்கிறதும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் உணவு உட்கொள்ளாமல் இருக்கிறது தான் நம்ம இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கிறது ரீசெண்ட் டைமில் ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு டாப்பிக்காக போயிட்டு இருக்குது. நம்ம அதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு இன்றைக்கான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதை யார் யார் எடுக்கலாம், இதை யார் யார் எடுக்கக்கூடாது, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கோட பயன்கள் என்னென்ன, இதை எடுக்கும் போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் யார் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனை பார்க்கறது தான் இந்த பதிவு. இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு புது விஷயமும் நம்ம வாழ்க்கை முறையில் கிடையாது. இது நம்மளோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும், நம்மளோட கிராண்ட் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க விரதம்ங்கிற முறையில் இதை கடைப்பிடிச்சிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை அவங்க சயின்டிஃபிக் ரீசன்ஸ் எதுவுமே தெரியாமல் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற ரீசெண்டான மாடர்ன் சயின்டிஃபிக் பேசிஸில் வந்து பார்த்தோன்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கிறதுக்கான பெனிஃபிட்ஸ் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபாஸ்டிங்கில் நிறைய விதமான டைப்ஸ் இருக்குது. ஜூஸ் ஃபாஸ்டிங், வாட்டர் ஃபாஸ்டிங், ஃப்ரூட் ஃபாஸ்டிங், இந்த மாதிரி நிறையா டைப்ஸ் இருக்குது. அதில் ஒரு கைண்டு தான் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது. இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை நம்ம பேசிக்காக 2 மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஒன்று வந்து 16:8 ஹார்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தோன்னா 5:2. இப்போ 16:8 ஹார்ஸில் வந்து பார்த்தோன்னா 16 ஹார்ஸில் நம்ம ஃபாஸ்டிங் இருக்கணும். 8 ஹார்ஸ் பேட்டர்னில் வந்து நம்ம உணவை உட்கொள்ளணும். அந்த 8 ஹார்ஸ்லேயும் 2 மீல் அ டே. எத்தனை மணிக்குன்னா 10 o'clock ஒரு மேஜர் மீலும், அடுத்தது 6 o'clock ஒரு மேஜர் மீலும் எடுக்கணும். 10 o'clockங்கிறது டைரக்ட் பிரஞ்ச், நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் சேர்த்து டைரெக்டாக ஒரு பிரஞ்சுக்கு அடுத்தது டைரெக்டாக 6 o'clock வந்து நம்மளோட டின்னரை ஃபினிஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நோ மீல், எந்த ஒரு உணவு உட்கொள்ளாமல் வாட்டர் ட்ரிங்கிங் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆல்கலைன் தின் ஜூஸஸ், எந்த ஒரு 60% ஆஃப் வாட்டர் கண்டென்ட் ப்ளஸ் 40% ஆஃப் ஜூஸஸ், வெறும் தின் ஜூஸஸ் வித்தவுட் எனி மில்க், சுகர் இது இல்லாமல் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இஃப் சப்போஸ் சில பேர் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா அந்த மாதிரி இதில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தொடர்ந்து 16 ஹார்ஸ் ஆஃப்டர் 6 PM நம்ம எதுவுமே எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் டே மார்னிங் 10 AM வரைக்கும் நம்ம எதுவுமே எடுக்காமல் இருக்கிறது தான் இந்த பேட்டர்ன். நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து பார்த்தோன்னா 5:2. அது நம்மளோட வாரத்தில் 7 நாள் இருக்குது அப்படின்னா 5 days நம்மளோட நார்மல் டயட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இருக்கிற 2 days நம்ம இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அதுக்கான ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறது தான் இந்த மெத்தட். இதுதான் இதுக்கான பேட்டர்ன்ஸ், இதுக்கான பேசிக் பேட்டர்னஸை பற்றி நம்ம இப்போ பார்த்தோம். நெக்ஸ்ட்டு என்னென்ன விதமாக நம்ம சாப்பிட்லாம். இப்போ இந்த இன்டர்மிட்டன்ட் நம்ம ஃபாஸ்டிங்கில் இருக்கோம் அப்படின்னா நம்மளோட நார்மல் டயட் வந்து சாப்பிடக்கூடாது. அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது நோ யூஸ். அதுக்கும் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எடுக்கிறது ஒன்று தான், எடுக்காமல் இருக்கிறது ஒன்று தான். அந்த டைமிங்கில் நம்மளோட ஃபுல் வெஜிடபிள்ஸ், க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் சீரியல்ஸ், பல்சஸ், இந்த மாதிரியான ஹெல்த்தி டயட்டை நம்ம எடுத்துக்கும் போது அதுக்கான பெனிஃபிட்ஸ் இன்னமும் ஜாஸ்தியாக இருக்கும். ஃபுல்லாக நம்மளோட அப்டமனை நம்ம வந்து டம்ப் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பாடிக்கு இன்டேக் கொடுத்தா மட்டும் போதும். நார்மலாக இப்போ நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம எப்படி சாப்பிட்றோம், 3 வேளை சாப்பிட்றோம். இந்த 3 வேளை சாப்பிட்றதோடு நிறுத்திடுறோமா? இல்லை, இதுக்கப்புறம் நம்ம நிறையா ஸ்நாக்ஸ் எடுக்கிறோம், டீ, காஃபி, இந்த மாதிரி நம்ம தேவையில்லாமல் நம்மளோட எனர்ஜி நீடுக்கும் அதிகமாகவே நம்ம பாடிக்கு நம்ம ஃபுட்டை போட்டு டம்ப் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த மாதிரி டம்ப் பண்ணும்போது என்ன ஆகும், நம்ம பாடியில் எல்லாமே போயிட்டு ஃபேட்டாக தான் அக்குமுலேஷன் ஆகும். அந்த ஃபேட்ஸ் நம்ம இன்னும் டம்ப் பண்ண நம்ம பாடியில் ஒரு டாக்ஸிசிட்டிஸை தான் க்ரியேட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கும் போது இந்த டாக்ஸிசிட்டி எல்லாம் கிளியர் பண்ணி டீடாக்சிஃபிகேஷனுக்கு ஒரு வழி வகுத்து கொடுக்குது. ஸோ எலிமினேஷன் நம்ம பாடியிலேருந்து ஈஸியாக நடக்கும். இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எடுக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 3 விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதை எடுக்கிறதுக்கான ஒரு காரணங்கள், ஒரு 3 விதமான காரணங்கள் நம்ம வந்து சொல்லலாம். ஒன்று வந்து இது ஈஸியாக வெயிட்டை ப்ரிவெண்ட் பண்ணும், அதாவது வெயிட் கெயினை வந்து தடுக்கும். இன்னொன்று நம்மளோட வெயிட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு நல்ல யூஸ் ஆகும். இன்னொன்று நம்மளோட க்ரானிக் டிசீசஸ், நாள்பட்ட வியாதிகளை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருக்கும் போது நம்ம உடம்புல இருக்கிற ஸ்டோர்டு எனர்ஜிஸ், நம்மளோட ஸ்டோர்டு குளுக்கோஸ் எல்லாமே நம்ம பாடியிலேருந்து எலிமினேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். அது எல்லாமே யூஸ்க்கு வரும். அந்த யூஸிங்லேருந்து நம்ம பாடியிலேருந்து டாக்ஸின்ஸோடு சேர்த்து இது எல்லாமே எலிமினேட் ஆகிறதுக்கும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ரிவர்சிங் டிசீசஸ். இது ஏன் ரிவர்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பாடியில் டிசீசஸ் வரதுக்கான காரணம் என்ன? லாட்ஸ் ஆஃப் டாக்ஸின்ஸ் வந்து நம்ம பாடியில் அக்குமுலேட் ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி அக்குமுலேட்டட்
வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக அந்த டிசீசஸ் வந்து ரிவர்ஸ் பேக் ஆகிடும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கோட 2 மேஜர் மெக்கானிசம், ஒன்று வந்து ஆட்டோஃபேஜி, இன்னொன்று வந்து ஸ்விட்சிங் ஆஃப் மெட்டபாலிசம். இந்த ஆட்டோஃபேஜி அப்படிங்கிறது ஒரு புது வார்த்தையோ ஒரு புது டேர்மோ கிடையாது. பாடி ஹேஸ் இட்ஸ் ஓன் ஹீலிங் பவர். நம்மளோட பாடியில் எந்த ஒரு சேஞ்சஸ் நடந்தாலோ எந்த ஒரு டிசீசஸ் ஸ்டார்ட் ஆச்சுனாலோ அதுக்கான குறிப்பிட்ட டைம் கேப் நம்ம கொடுத்தோன்னா அதுவே தன்னைத்தானே சரி பண்ணி அதோட பழைய நிலைமைக்கு திரும்பி வரது தான் ஆட்டோஃபேஜி மெக்கானிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்மளோட பாடியில் வந்து பார்த்தோன்னா கோடிக்கணக்கான செல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் ஆர்கனைல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். டேமேஜ்டு ஆர்கனைல்ஸ் இருக்கலாம், இல்லைனா ஆல்ரெடி இறந்து போன ஆர்கனைல்ஸ் இருக்கலாம். இது எல்லாத்தையுமே எலிமினேட் பண்ணுறதுக்கான குறிப்பிட்ட டைம் கொடுக்கணும். அந்த குறிப்பிட்ட டைம் கொடுக்கும்போது தான் பாடியில் இருக்கிற அக்குமுலேட்டட் ஆகிருக்க டாக்ஸிசிட்டிஸில் இருக்கட்டும், நம்மளோட வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே எலிமினேட் ஆகி அது மூலமாக நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி நம்மளோட பழைய ஃபார்முக்கு நம்மளால் வர முடியும். அந்த குறிப்பிட்ட கேப் கொடுக்கறது இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னால நம்மளுக்கு ஸ்டார்ட் அப் ஆகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்விட்சிங் ஆஃப் மெட்டபாலிசம். இந்த மாதிரி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கும் போது நம்மளோட மெட்டபாலிசம் ஹை ரேட்டில் நடக்குது. அதாவது நார்மலை விட ஹை ரேட் இல்லாமல் லோவர் லெவலில் மெட்டபாலிசம் நடந்துட்டு இருக்கவங்களுக்கு நார்மல் லெவலில், அதாவது கொஞ்சம் இன்க்ரீஸ்டு லெவலில் இந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் வந்து நடக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ரெண்டும் தான் இதுக்கான மேஜரான ஒரு மெக்கானிசம். இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் யார் யார் இருக்கலாம்? வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க, இல்லை வெயிட்டை மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்லை பல டிசீசஸ், நிறைய க்ரானிக் டிசீசஸ் இப்போ வந்துட்டு இருக்குது. இந்த க்ரானிக் டிசீஸில் இருக்கும் போது நம்மளோட பாடியில் இருக்க டாக்ஸின்ஸை எலிமினேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அவங்க எல்லாமே இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் யார் யார் கடைப்பிடிக்கக்கூடாதுன்னு பார்த்தோம் அப்படின்னா டயாபெட்டிஸ் 2. ஏன் டயாபெட்டிஸ் 2 இருக்கிறவங்க இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை கடைப்பிடிக்கலாம், கடைப்பிடிக்காமலும் போகலாம். ஏன் அப்படின்னா அவங்களோட மெடிகேஷன்ஸ் டோசேஜ் ஜாஸ்தியாக இருக்கும். அவங்களோட பசியை கண்ட்ரோல் பண்ண முடியாத காரணத்தினால் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கிறது அவங்களோட ஓன் ரிஸ்கில் இருக்கும். செகண்ட் வந்து ப்ரெக்னென்சியில் இருக்கிறவங்க இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை கடைப்பிடிக்க வேண்டாம். அடுத்தது ஈட்டிங் டிஸார்டர்ஸ். அவங்களுக்கு எதனா ஒரு ஈட்டிங் டிஸார்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை கடைப்பிடிக்க தேவையில்லை. இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கிறது நம்மளோட உடல் அளவில் மட்டும் இல்லாமல் நம்மளோட மைண்டுக்கும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸை கொடுக்குது. பிகாஸ் ஏன்னா டைரெக்டாக நம்மளோட கட் அண்ட் பிரெயின் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நம்மளோட கட் வந்து ஃபுல் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும் போது நம்மளோட பிரெயினும் நல்ல ஷார்ப்பராகவும் இருக்கும். ஸோ இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எடுக்கும் போது லீனியர் பாடி, ஷார்ப்பர் மைண்ட் அண்ட் லாங்கர் லைஃப், இது மூணுமே வந்து கிடைக்கும். இன்னைக்கான வீடியோவில் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை பற்றின ஒரு பேசிக்கான புரிதலை உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.